வணக்கம். 10th +2 முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக எந்த மாதிரி உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தால் நம்ம பசங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற பெற்றோர் பேரண்ட்ஸ் சொன்னீங்க. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதாவது நீங்கள் வழக்கமாக எல்லாரும் படிக்கிற பிஏ, பிடெக்கு, எம்ஏ, எம்டெக்கு, பிகாம், எம்காம், பிஎஸ்சி, விஸ்காம் இது மாதிரி ஒரு கோர்ஸை படிக்க வச்சிங்கன்னா அந்த கோர்ஸை ஏற்கனவே படித்தவங்க பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறத உலகமே பார்க்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுமே எப்படி நீங்களும் அதே இதை படிக்க வைக்கிறீங்கன்னு தெரில. ஒருவேளை உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு படிக்கக்கூடிய உயர்கல்வியானது வேலை வாய்ப்புக்காக இல்லை, படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, என் பையன் விருப்பப்படுறான், என் பொண்ணு விருப்பப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் படிக்க வைங்க. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, படித்து அந்த படிப்பை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும், குடும்ப கஷ்டம் போகணும், ஒரு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கி வரணும், ஒரு கார் பங்களா வசதியோட அந்த கல்வியை வச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பதிவு இது. தயவு செய்து உயர்கல்விங்கிற பேரில் இப்படி எதையாவது, அதாவது பேரண்ட்ஸ் பசங்களை வழக்கமான கல்வி நீங்கள் படிக்க வச்சிட்டிங்கன்னா உங்கள் பசங்களும் படிச்சுட்டு ஏற்கனவே படித்து வேலை இல்லாமல் இருக்க பல கோடி பேரில் அந்த வரிசையில் உங்கள் பிள்ளைங்களும் பண்ணிப்பாங்க. அது தேவையான முடிவு பண்ணீங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரி உயர்கல்வியை உங்கள் பையங்களுக்கோ இல்லை பொண்ணுகளுக்கோ கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒரு காலத்துக்கேற்ற கல்வியை கொடுக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருக்குது, காலச்சூழலுக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் இதெல்லாம் படித்து எவ்வளோ பேர், எத்தனை லட்சம், எத்தனை கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்குங்கிறது இது ஊரறிஞ்ச நாடறிஞ்ச விஷயமா இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம். இப்போ படித்து வேலையில்லா இருக்க எல்லாமே பாஸ் ஆனவங்க தான். அதனால் நீங்கள் இந்த காலத்துக்கேற்ப ஒரு காலத்துக்கேற்ற கல்வி செலக்ட் பண்ணணும். காலத்துக்கேற்ற கல்வினா என்ன அப்படின்னா, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்காம, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை தேடியே அலைஞ்சு அதில் 5 வருஷத்துக்கு அதில் 5-10 வருஷம் அப்படியே ஓடிடாமல் படிக்க முடிச்சு இல்லை, படிக்கும்போதே வேலை கிடைக்கணும். புரியுதுங்களா? படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கக்கூடாது, படித்து முடித்த பிறகு வேலைக்காக அலையக்கூடாது. ஒரு உயர்கல்வியை படிக்கும்போதே வேலை கிடைக்கணும். அப்படி ஒரு உயர்கல்வியாக இருக்கணும். அந்த வேலையும் எப்படி இருக்கணும்னாக்க, நம்ம பையனோ பொண்ணோ எந்த துறையை எடுத்து படிக்கிறாங்களோ, இப்போ ஆட்டோமொபைல் படித்தா அதில் மட்டும்தான் வேலை, சிவில் படித்தா அதில் மட்டும்தான் வேலை, மெக்கானிக்கல் படித்தா அதில் மட்டும்தான் வேலை, கேட்ரிங் படித்தா ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் வேலை, மரைன் படித்தா கப்பலில் மட்டும்தான் வேலை, ஏரோநாட்டிக்கில் படித்தா ஃப்ளைட்டில் மட்டும்தான் வேலை, கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஒன்லி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வேலை. இப்படி எந்த துறையை எடுத்து படித்தாலும் அந்த துறையில் மட்டுமே வேலை கிடைக்காம ஒரு கல்விக்கு எல்லா துறையிலையும் வேலை கிடைக்கணும். அப்படி ஒரு கல்வியை செலக்ட் பண்ணணும். சரி, எல்லா துறையிலும் வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு கல்வியை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த வேலையானது 10ஓட 1, 11, அத்தோட என் பையனும் 1, என் பொண்ணு 1 இருக்கக்கூடாது. ஒரு கம்பெனிக்கு போனால் யாருப்பா உங்கள் பையன் என்ன இருக்காங்கன்னா, எங்கள் பையன் தான் அப்படின்னு ஒரு எல்லாரும் மதிக்கிற வகையில், ஒரு பெருமைப்படுற வகையில், ஒரு மெரிட்டோரியஸான, ஒரு ப்ரெஸ்டிஜியஸான ஒரு நல்ல ஒரு அதிகாரி பதவியாக இருக்கணும், ஆஃபீஸர் ரேங்கில் உள்ள பதவியாக இருக்கணும். அப்படி உள்ள வேலையாக இருக்கணும். சரி, ஓகே, அதுவும் கிடச்சிடுச்சு. பேர் பெற்ற பேர் சொல்லுவாங்க தெலுங்கில், பேர் மட்டும் நல்லாயிருக்கு அப்படின்னு. அதுபோல் வேலை கிடச்சி நமக்கு எதுக்கு வேலை? நம்ம எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கணும். சம்பளம் எதிர்பார்க்குற சம்பளம் இல்லை, வயசையும் நம்முடைய எதிர்பார்ப்பையும் மீறிய சம்பளம் கிடைக்கணும். அப்படி வேலை கிடைக்கணும். அந்த வேலை எங்கடா இருக்குன்னா, அரசு வேலையா இல்லை தனியார் வேலையா, அது இந்தியாவிலையா வெளிநாட்டிலையா அப்படின்னு பார்த்தா அரசு வேலையும் கிடைக்கணும், தனியார் வேலையும் கிடைக்கணும், உள்நாட்டிலையும் கிடைக்கணும், வெளிநாட்டிலையும் கிடைக்கணும். அப்படிப்பட்ட வேலையாக இருக்கணும். இது எல்லாத்துலேயும் வேலை தரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் விட இந்த காலத்துக்கேற்ற கல்வி எப்படி இருக்கணும்னா, யார் சிபாரிசு இல்லாமல் இத்தனையும் கிடைக்கணும். அந்த பையனுக்கு, உங்கள் பொண்ணுக்கு யார் சிபாரிசு இல்லாமல் அப்படி ஒரு கல்வி இருக்கா? அப்படி கல்வியை நீங்கள் தேடணும். அதை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் பையன் படித்து முடிச்சிடல, படிக்கும்போதே உங்கள் பையனோ பொண்ணோ படிக்கும்போது நல்ல வேலைக்கு போய் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகும்போது நல்ல வேலைக்கு போய் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வேலையில் இருப்பாங்க. இவங்க வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்க அனுபவத்துக்கு என்ன கல்வி படிக்கிறாங்களோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும், அதில் இன்கமும் கிடச்சிரும். அதை வச்சு
அந்த 3 வருஷம் படிக்கிறாங்களோ அதுக்கு அவங்களே செலவு பண்ண மாதிரி ஆயிரும். அவங்களோட உழைப்போட அவங்களே படித்த மாதிரி ஆயிரும். ஸோ மற்ற கல்வியை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கமான ஒன்றை படிக்க வச்சிங்க அப்படின்னா, அதெல்லாம் படித்து முடித்து 5 வருஷம் 10 வருஷமாக வேலை தரவங்களுக்கே வேலை கிடைக்கல. ஸோ புரியுங்களா? இது வந்து படிக்கும்போதே வேலை. நான் என்ன சொன்னேன், படித்து முடிச்சு இல்லை, படிக்கும்போதே வேலை, பல துறைகளில் வேலை, உயர்வான பதவி, நிறைவான சம்பளம், உள்நாட்டில் வேலை, வெளிநாட்டில் வேலை, அரசு வேலை, தனியார் வேலை, யார் சிபாரிசு இல்லாமல் வேலை. இது இவ்வளோ சிறப்பம்சம் உள்ள இந்த கல்வியை படிக்கிறதுக்கு பயிற்சி கட்டணமும் கல்வி கட்டணமும் குறைவு 10 அம்சம் வந்துருச்சு. 11வது அம்சம் என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரை விட கூடுதல் சம்பளம், பல லட்சம். உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு 25-30 வயசு ஆகும்போது 25 வயசில் 5 லட்சம், சாதாரணமாக 5 லட்சம், ஒரு 30 வயசில் சாதாரணமாக 10 லட்சம், இப்படி ஒரு வருமானம் லட்சங்களில். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸை விட ட்ரிபிளான சம்பளம். இவ்வளோ ஒரு அது யாருக்கு அப்படின்னா, இதுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பிரில்லியண்ட்டாக. ஒரு 3 லட்சம் சம்பளம் வாங்குற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும், ஒரு டாக்டர் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும். டாக்டரோட சம்பளம் எவ்வளோ நினைக்கலாம், 1 லட்சம். ஆச்சரியமான விஷயம். அப்போ டாக்டர் அளவுக்கு, ஒரு ஐஏஎஸ் அளவுக்கு, ஒரு ஐபிஎஸ் அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சராசரி மாணவன், ஒரு கிராமத்து மாணவன், தமிழ் மட்டும்தான் பேச தெரியும் அப்படி உள்ள மாணவன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்துகிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இந்த பையன்லாம் என்ன பண்ணுவானோ, என் பையன் படிப்பு வர மாட்டேங்குது, மார்க் வர மாட்டேங்குது, என்ன தான் படிக்க வைக்கணும்னு தெரில அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோருக்கு கடவுள் கொடுத்த வரம்னே சொல்லுவாங்க அந்த கல்வியை. இவ்வளோ சிறப்பம்சம் பாருங்கள். இத்தனை சிறப்பம்சம் உள்ளது தான் காலத்துக்கேற்ற கல்வி. அந்த காலத்துக்கேற்ற கல்வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. இதை ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, இல்லை விருத சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை இந்தியாவிலேயே முதலாக கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு அங்கீகாரத்தோட, அதாவது ஒரு இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான கல்லூரியை உருவாக்குனது தான் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. சென்னையில் இந்த கல்லூரி இருக்குது. சரி, இது மட்டும்தான் இருக்கா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி இன்னொரு 4-5 கல்லூரி இருக்குது. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ஆனால் என்னென்னா, இந்த உயர்கல்வி இதை 10th + முடித்தா மட்டும்தான் உயர்கல்வியை படிக்கலாமா? அப்படி கிடையாது. பாலிடெக்னிக் படித்தவங்க டிப்ளமோ முடிச்சாங்க, இதை பிஎஸ்சியில் சேஃப்டியில் படிக்கலாம். அடுத்து பிஇ பிடெக் பண்ணவங்க வெறும் பிடெக் இன்ஜினியரிங்கை வச்சுட்டு போனால் வேலை கிடைக்க மாட்டேது. அவங்க கூடுதலாக அடிஷ்னல் கோர்ஸ் அதை படிக்கலாம். ஸோ அதனால் இந்த உயர்கல்வி என்ன தேர்ந்தெடுக்கலான்னு நினைக்கிற பேரண்ட்ஸ், பட் தயவு செய்து வழக்கமான கல்வியை கொடுக்காம இது மாதிரி காலத்துக்கேற்ற கல்வியை கொடுங்க. காலாங்காலத்துக்கும் யார் உதவி இல்லாமல், யார் தயவு இல்லாமல், அதாவது இந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள் உங்கள் 50 வயசு 55 வயசு என்ன சம்பாதிச்சிங்களோ உங்கள் வயசில் பாதி கூட தேவையில்லை. பையன் படிச்சுட்டு இருக்கும்போதே, படித்து முடிக்கும்போதே லட்சத்து சம்பளத்துக்கு போயிடுவான். இதுதான் நிஜம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் சொல்லிட்டேன் ஒரு என்ன மாதிரி கல்வியை கொடுக்கணுன்னு. அதாவது திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் பார்த்துங்க. படிக்கும்போதே வேலை, பல துறைகளில் வேலை, உயர்வான பதவி, நிறைவான சம்பளம், உள்நாட்டில் வேலை, வெளிநாட்டில் வேலை, அரசு வேலை, தனியார் வேலை, குறைவான கல்வி கட்டணம், அதையும் தாண்டி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். இவ்வளவு சிறப்பம்சம் நினைஞ்ச ஒரே காலத்துக்கேற்ற கல்வி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் தான். இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை நான் இப்போ இந்த வீடியோவில் ஒரு 10 இது சொல்லுவேன். 10, அதாவது இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, சேஃப்டி படித்தவங்களுக்கு ஒரு கம்பெனியில் அவங்க என்ன வேலை, சேஃப்டி IIPHS சேஃப்டி காலேஜில் படித்த மாணவர்கள் எங்கெங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய குறைஞ்சபட்ச சம்பளம் என்ன, அதிகபட்ச சம்பளம் என்ன, இப்படி சேஃப்டி ஆஃபீஸரோட பணிகள் என்ன. ஸோ இந்த கல்லூரி சேஃப்டி படிக்க வேண்டிய கல்லூரி வேறு எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்குது, இதெல்லாம் சொல்லுவேன். கொஞ்சம் முழுசாக அதே யாருக்காக கவனிக்காலும் பரவாயில்ல. நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஒரு டைம் பாஸ் பண்ணுற சினிமாவே ஒரு 3 மணி நேரம் அழகாக உட்காந்து பார்க்குறோம். அதனால் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்த படம் பார்க்கும்போது மட்டும் தான் சந்தோஷம். சில சினிமாக்கெலாம் போனோன்னு கோவம் வந்துடும், ஏன்டா படத்துக்கு வந்துன்னு தோணிடும். இது படம் இல்லை, பாடம். இதுலேயே துணைக்கால் இருக்குது. அப்போது இந்த பாடத்தை கொஞ்சம் எனக்காக 3 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழப்பத்திரைகளில் எந்த மாதிரி உயர்கல்வியை கொடுத்தா நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க, அவங்களோட ஃபியூச்சர் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். இதை வெறும் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நம்பிடாமல் இதை யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். ஆனால் ஒன்று
சேஃப்டி படித்தா அது அத்தனையும் கிடைக்குங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தகுதி இல்லாத காலேஜை சேர்த்து டயத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படத்தையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதுக்காக தான் இது வேறு எந்தெந்த காலேஜில் படி இந்தியாவிலே முதலாக இந்த கல்வியை நம்ம நாட்டுக்கு ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அறிமுகப்படுத்தி இருந்தால் கூட இது இங்கே தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறோம், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்க இது படிக்கும்போதே மற்ற கல்வியெல்லாம் படித்து வேலை கிடைக்கல, இதுக்கு எப்படி படிக்கும்போது வேலை கிடைக்கும் அதான் பார்க்கணும். சரிங்களா?